காமராஜர் ஐயா சில சமயங்களில் ஓய்வு நேரங்களில் காணாமல் போகிறதுண்டு. வைரவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, காமராஜர் ஐயா எப்பவும் வீட்டில் தானே இருப்பாங்க, ஓய்வு நேரத்தில் எங்கே தான் போகிறாங்க, அடிக்கடி காணாமல், டிரைவர் கூட எங்கேயோ போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த நேரம் காமராஜர் ஐயா உள்ளே வரவே, ஐயா இப்போ அடிக்கடி நீங்கள் ஓய்வு நேரத்தில் காணாமல் போயிடுறீங்களே, எங்கே போகிறீங்கன்னு கேட்க காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே போகிறார். அப்போ டிரைவர்கிட்ட வைரவன் கேட்குறார், என்ன ஆச்சு, காமராஜர் ஐயா எங்கே போகிறாங்கன்னு கேட்க டிரைவர் சிரிச்சுக்கிட்டு, காமராஜர் ஐயா சிறு வயசில் தன்னோட நண்பர்களோட கமர்கட் சாப்பிட்றது வழக்கம். ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு பாட்டி கமர்கட் விற்பாங்க. அந்த ஞாபகத்தில் காமராஜர் ஐயா பள்ளிக்கூட நேரங்களில் அவருக்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடச்சா நானும் அவரும் போய் அந்த கமர்கட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அலுவல்கள் இருக்கிற நேரமாக இருந்தாலும் பள்ளிக்கூட நேரங்களில் வாய்ப்பு இருந்தால் போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போவோம். ஏன்னா காரை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு காமராஜர் ஐயா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது வைரவனுக்கு சிரிப்பை அடக்க முடியல. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் காமராஜர் ஐயாட்ட கேட்குறார். என்னையா நான் கேட்டேன், நீங்கள் சிரிச்சிட்டே வந்தீங்களே, ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்க காமராஜர் ஐயா மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லடா வைரவா, பள்ளிக்கூட காலங்களில் நான் கமர்கட்டு வாங்கி திங்கிறது வழக்கம். அந்த பழக்கத்தை மறக்க முடியல என்ன. அதனால தான் நமக்கு ஏதாவது ஓய்வு நேரமும் பள்ளிக்கூடத்தை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பும் காரில் இருந்ததுன்னா நானும் டிரைவரும் ஒரு 8 போய் 4 கமர்கட்டை சாப்பிடுவோன்னே. ஏன் உனக்கும் வேணுமா அப்படின்னு காமராஜர் ஐயா கேட்க வைரவன் சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் இல்லையா, சும்மா தான் கேட்டேன்னு சொன்னாங்க. காமராஜர் ஐயா சந்தோஷமாக சிரித்தாங்க. காமராஜர் ஐயா மனசு விட்டு சிரிப்பாருங்க. ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிற கரங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். அதனால் எப்போவுமே மனசு லேசாக இருக்கும். சந்தோஷமாக வாழ்ந்தார் காமராஜர் ஐயா தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும். தமிழக மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த உத்தம தலைவன் எங்கள் காமராஜர்.